இது இனிதுங்க. இன்றைக்கி சமையல் தாங்க. சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் தாளித்து வச்சுருக்கேன். அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். கப்பா சொல்லுவாங்க இல்லைங்க, அது கேரளாவில் இது தாங்க மீன் குழம்பு கறி குழம்புக்கெலாம் தொட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இதே வச்சுருக்கேன். இன்றைக்கி கறி கிரேவி பண்ணியிருக்கேங்க. இந்த சிக்கன் கிரேவியோட இந்த மரவள்ளிக்கிழங்கை உடச்சி விட்டு நீங்கள் போட்டு பிசைஞ்சிங்கன்னா பிரியாணி மாதிரி கூட இருக்குங்க. அப்புறம் தொட்டும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே வேறு இது அதுக்காகவும் தொட்டும் சாப்பிட்லாம். சில பேருக்கு போட்டால் அப்படியே மரவள்ளிக்கிழங்கு பிரியாணி கூட சொன்னாங்க. நம்ம சாதாரணமாக கறியில் போட்டு பிசைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படியே இன்றைக்கி இதாங்க அப்படியே பிரியாணி அப்படியே கிரேவி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சாதம் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சிச்சிங்க. உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை, மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.